வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் நேம் என்னதுன்னா எஜுகேஷனல் ரெவல்யூஷனர்ஸ். ஒரு 4 பேரோட கூட்டு முயற்சி தான் இந்த எஜுகேஷனல் ரெவல்யூஷனருங்கிற சேனல். யார் அந்த 4 பேர்? நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற அந்த பேர் தான். கே கணேஷ் பாபு, ஆர் பிரபாகரன், எஸ் விஸ்வநாதன், பி நிஷாந்த் குமார். நான் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்காக இந்த சேனல் நாங்க ஆரம்பிச்சோம்? நெட் எக்ஸாம் கிளியர் பண்றது நிறைய பேரோட கனவு. அதுக்காக நிறைய கண்டென்ட் படிப்பாங்க, நிறைய சேனல் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ரெஃபர் பண்ற எல்லா சேனல்லையுமே அவங்க பேசுறது இங்கிலீஷ்ல இருக்கும். அவங்க சொல்ல வர்றத கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒரு பாதி புரியும், பாதி புரியாம போயிரும். ஸோ நம்ம சேனல்ல அதைத்தான் இங்க வந்து ஒரு மெயின் தீமா எடுத்து வச்சு நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சேனல்ல கொடுக்கப்படுற கண்டென்ட் இங்கிலீஷ்ல இருந்தாலும், ஆனா ப்ரொவைட் பண்ற விதம் எளிமையான தமிழ்ல இருக்கும். அதனால நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு அந்த கண்டென்ட்டை ஃபுல் ஃபிளெக்ஜா உங்களுக்கு கொடுப்போம். ஸோ எங்களோட இந்த கூட்டு முயற்சிக்கு வந்து நீங்க வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போவோம். ஸோ பேப்பர் டூ பேப்பர் டூல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த சப்ஜெக்ட் இதுக்காக தான் நாங்க வந்து நிறைய வீடியோ ப்ரிப்பேர் பண்ண போறோம். பேப்பர் டூல கோட் நம்பர் வந்து 87. பேப்பர் ஒன் சேம் டைம் உங்களுக்கு வரும். அது வந்து காமன் தான், இது எல்லாரும் படிக்கிற மாதிரி காமனா வந்து கொடுப்பாங்க இந்த வீடியோஸ். ஸோ பேப்பர் டூ இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் கொடுக்க போறோம். சரியா? பேப்பர் டூல யூனிட் 6 சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற அந்த யூனிட்டை நான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இது கீழே நிறைய சப்கெட்டிங்ஸ் இருக்கும். சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல், சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட், சாஃப்ட்வேர் டிசைன், சாஃப்ட்வேர் குவாலிட்டி, எஸ்டிமேஷன் அண்ட் ஷெட்யூலிங் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல். என்னென்ன மாடல்லாம் இருக்கு, அதுல வாட்டர் ஃபால் மாடலுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல்னா முதல் என்ன? டைரக்டா முதல் எக்ஸாம்பிள் போவோம். எக்ஸாம்பிள் என்னதுன்னா, இப்போ ஒரு ஒரு சின்ன சினாரியோ என்னதுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வீடு. அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து ஒரு அந்த ஃபங்க்ஷனோட நடத்துகிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து எனக்கு இன்னைக்கு 1 மணிக்குள்ள சமைச்சு கொடுங்க, நான் கேட்குற மெனுவுக்கு நீங்கள் சமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த குக் பண்ணுறவங்ககிட்ட கையில் கொடுக்குறாரு அமௌண்ட். சேம் டைம் அவங்க எல்லாரும் குக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து 2 மெனு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு எனக்கு இது அவசரமா வேணும், அதனால இதையும் சேர்த்து சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவங்க முதலாளி சொன்னா நம்ம கேட்காம இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், சேம் டைம் அதுக்கு அதையும் சேர்த்து ரெடி பண்ணணும் அவங்க கொடுத்த டைமிங்குள்ள. அதுக்கு அந்த குக் பண்றவர் என்ன பண்ணுவாரு, அந்த மெனு வாங்கிக்கிடுவாரு. சேம் டைம் அதுக்கு தேவையான எம்ப்ளாயிஸ் உள்ள ஹையர் பண்ணுவார். 2-3 எம்ப்ளாயிஸை கூட வச்சிருப்பாரு. அதே நேரத்தில் பேரலா ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்றாரா? அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடலும். இதுல இருக்கிற ஒரு 7 மாடல் இருக்கு. இந்த 7 மாடலுமே நம்ம என்ன படிப்போம்னா, ஒரு கம்பெனிக்குள்ள, ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு கம்பெனிக்குள்ள எப்படி ஒரு சாஃப்ட்வேரை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கிரியேட் பண்ணி முடிக்கிறாங்க, டைம் டியூரேஷனுக்குள்ள எந்த மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றாங்க, அதே மாதிரி அதில் ஹையர் பண்ற எம்ப்ளாயிஸ் எத்தனை எம்ப்ளாயிஸ், இதை பேஸ் பண்ணி தான் இந்த 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 டாபிக்ல கவர் பண்ணுவோம். இதுல ஒரு டாபிக் ஒரு மாதிரி இருக்கும். இதுல நம்ம பார்க்க போறது என்னதுன்னா வாட்டர் ஃபால் மாடல். சரியா? இந்த பேர்லயே இருக்கும். வாட்டர் ஃபால் என்னதுன்னா, இப்ப தண்ணி வந்து மேல இருந்து கீழே விழுகும், ஆனா கீழே இருந்து மேல போகாது. இந்த மாடல்ல மெயின் தீமே அதுதான். ஒரு பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பேஸ், அதே மாதிரி இன்னொரு பேஸ், அந்த மாதிரி கீழே தண்ணி மாதிரி கீழே கீழே வருமே தவிர கீழே இருந்து மேல போகாது. இந்த வாட்டர் ஃபால் மாடலுங்கிறது ரொம்ப ரொம்ப பழைய மாடல். மோஸ்ட் ஆஃப் கம்பெனி இது யூஸ் பண்றதே கிடையாது. லிட்டில் பிட் சின்ன சின்ன கம்பெனி வேணா இதை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து லீனியர் சீக்வென்ட் மாடல். இதுல வந்து செட் ஆஃப் பேசஸ் இருக்கும். வெரிஃபை அண்ட் வேலிடேட் டாஸ்க், கிரியேட் ஒன் டாக்குமெண்ட் ஆஃப்டர் ஈச் பேஸ். அதாவது ஒரு பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட் வச்சு வெரிஃபை அண்ட் வேலிடேட் பண்ணிட்டு தான் அதுக்கு ஒரு பேஸ் ஆரம்பிக்கும். சரியா? இதுல இருக்கிற பேசஸ் முதல் வந்து ரெக்யர்மெண்ட் கேதரிங், ரெண்டாவது வந்து சிஸ்டம் டிசைனு, மூணாவது வந்து இம்ப்ளிமெண்டேஷன், நாலாவது டெஸ்டிங், திரும்பி லாஸ்ட் ஒன் வந்து டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். சரியா? இதுதான் இதுல இருக்கிற பேசஸ். ஃபர்ஸ்ட் வேவ் ரெக்யர்மெண்ட் கேதரிங். ரெக்யர்மெண்ட் கேதரிங்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதி வச்சிருக்கணும்.
இன்புட் என்ன கொடுக்க போறோம், அவுட்புட் என்ன கொடுக்க போறோம், அதில் ஃபேக்டர்ஸ், ஃபங்க்ஷன் அண்ட் பெர்ஃபார்ம் ரிக்யர்மெண்ட்ஸ், கம்ப்ளீட்டா டாப் டு பாட்டம் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண போறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த பேசிஸ்ல தான் நம்ம வந்து ரெடி பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வேலை என்னதுன்னா இந்த சாஃப்ட்வேருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அவங்க இன்னொரு ஒரு பேஸ் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு காமர்ஸ் வெப்சைட், நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டுக்கு இன்புட் என்ன தேவைப்படும், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி என்ன பேக் அண்ட் கனெக்டிவிட்டி, என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங்கில் எழுதி வச்சிருப்பாங்க. சேம் டைம் ஒரு பில்டிங் நம்ம கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு வீடு எடுத்துப்போம். நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம். வீடு கட்டுறதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும், சாம்பிளுக்கு இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்னா மண், கல், செங்கல், அதே மாதிரி சிமெண்ட், இந்த மாதிரி என்னென்ன தேவைங்கிறத ஸ்டார்டிங்கே நம்ம முடிவு பண்ணிடுவோம். வீடு கட்டிட்டு இருக்கும் போதே இடையில வாங்க மாட்டோம். எல்லாமே ஸ்டார்டிங்கே வாங்கி கிளியரா வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் ரெக்யர்மெண்ட் கேதரிங். ஒரு சாஃப்ட்வேரை நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த பேசிஸ்ல ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் பேஸ் வந்து சிஸ்டம் டிசைன். இது வந்து ஆர்கிடெக்சர், ஹை லெவல் டீடைல் ரெண்டும் இருக்கு. ஆர்கிடெக்சர் வேற ஒன்றும் கிடையாது. அதுல இருக்கிற ஒரு ஒரு காம்பனண்ட், இப்போ நம்ம காமர்ஸ் வெப்சைட்னு சொல்லியிருப்போம். அதுல இருக்கிற ஒரு ஒரு காம்பனண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா நம்ம ஆட் டு கார்ட்டு, அதே மாதிரி லாகின் பண்றதுக்கு மேல ஒரு ஆப்ஷனு, அதுக்கப்புறம் அந்த வியூ குவான்டிட்டி, என்னென்ன எத்தனை ப்ராடக்ட் ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு காம்பனண்ட், அந்த காம்பனண்ட் டிசைன், மாடல். நம்ம ஸ்டார்டிங்ல வந்து மாடல் வரணும் கிடையாது, லாகின் பேஜ், அதே மாதிரி ப்ராடக்ட் வியூ பண்ற பேஜ், அதே மாதிரி ஆர்டர் பேஜ், இந்த மாதிரி ஒரு ஒரு பேஜ் தனித்தனியா இருக்குதா, இதுக்கு பேர் மாடல். மூணாவது டீடைல்டு. டீடைல் வேற ஒன்றும் கிடையாது, இன்டர் லாஜிக்ஸ். இப்போ நம்ம கிளிக் பண்ணா எந்த பேஜுக்கு மூவ் ஆகணும், அது மாதிரி இதை கிளிக் பண்ண எங்க போகணும் அப்படிங்கிற இன்டர் லாஜிக்ஸ், இதெல்லாம் இந்த சிஸ்டம் டிசைன்ல தான் இருக்கும். நம்ம வந்து மேட்டாப்ல பேசும்போது வந்து இதை கிளிக் பண்ண எங்கிட்ட போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பேசிஸ்ல கம்ப்ளீட்டா ஒரு சாஃப்ட்வேரோட ஃபுல் ஸ்ட்ரக்சரும் உள்ள இருக்கும். டேட்டா பேஸ்ல எங்க சேவ் ஆகுது, எதை கிளிக் பண்ண எங்க போகுது அப்படிங்கறத ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதுல வந்து ஓரளவு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? இதுதான் ஒரு காமர்ஸ் வெப்சைட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கஸ்டமர், மொபைல், காமர்ஸ், கேட்லாக்லாம் போட்டிருக்காங்களா, இந்த கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த ஒரு மாதிரி ட்ரம் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கு, அதுதான் டேட்டா பேஸ். ஒரு டேட்டா ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் சேவ் ஆகுற வரைக்கும் அந்த ஃப்ளோ ஆகுற விதம், அது அந்த இடத்த வந்து இந்த டிசைன்ல தான் காமிச்சிருப்பாங்க. இந்த பேசிஸ்ல ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னதுன்னா கம்ப்ளீட்டா டிசைன் பண்றது, டேட்டா ஃப்ளோ ஆகிற இடத்த டிசைன் பண்றது, என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணும் அப்படிங்கறத டிசைன் பண்றது. அவங்க டிசைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற பேசஸ்க்கு அடுத்த என்ன குரூப், அந்த குரூப் கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்தோம். ரெண்டாவது இங்க பில்டிங் டிசைன். ஒரு இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாரு, ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், அதாவது சிமெண்ட், செங்கல் எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறம் வீடு கட்டுறதுக்கான பிளான் போடுவாரா, எந்த இடத்துல எது இருக்கணும், கிச்சன் எங்க இருக்கணும், பாத்ரூம் எங்க இருக்கணும், அதே மாதிரி ஹால் எங்க இருக்கணும், பார்க்கிங் எங்க இருக்கணும் அப்படிங்கிற டிசைன் பண்ணுவாரோ, அதுதான் இந்த இடத்துல பேச போறோம். சிஸ்டம் டிசைன். இந்த இடத்துல வந்து டிசைனிங் வேலை மட்டும்தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கேதர் பண்றோம், ரெண்டாவது வந்து டிசைனிங் வேலை மட்டும் நடக்கும். ஸோ கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மூணாவது பேஸ். மூணாவது பேஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். சாஃப்ட்வேருக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. மூணாவது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் கொண்டு போகணும், கோடு டெவலப் பண்ணணும். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து லாகின் பேஜ்ங்கிற டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆர்டர் பேஜ், ப்ராடக்ட் பேஜ், இதெல்லாம் நம்ம வந்து டிசைன் தான் பண்ணி வச்சிருப்போமே தவிர ப்ராப்பரா ஒரு கோடிங் எழுதி கிரியேட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இங்க தான் எடுப்பாங்க. ஒரு டெவலப்பரா இங்க தான் நிறைய பேர் எடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியே போற எல்லாருமே வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தாலும் சரி, பெரிய லெவல் கம்பெனியா இருந்தாலும் சரி, முதல்ல ஒன்று எடுக்கிற வேலை இதுதான், டெவலப்பரா ஒன்று எடுப்பாங்க. அந்த இடத்துல தான் நீ கோடு இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க, இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, இந்த அளவுக்கு ஃபாஸ்டா கிரியேட் பண்ற அப்படிங்கிற இந்த இடத்துல பேசுவாங்க. மோஸ்ட்லி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு டெவலப்பரா நீங்க கோட் டெவலப் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனில வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நீ ஃபுல் ப்ராஜெக்டே நீ தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பெரிய கம்பெனி வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. நீ வந்து செட் ஆப் இப்போ வந்து ஒரு ஒரு மாடலா இருக்கும். ஆர்டர் பேஜில் மட்டும் நீ நீ வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து லாகின் பேஜில் மட்டும் நீ ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பெரிய கம்பெனில. ஆனால் ஸ்டார்ட் அப் கம்பெனில
நீ அந்த மாடல் எல்லா மாடலும் சேர்த்து மொத்தமா ஒரு டெவலப்பரா உட்காந்துருப்ப. சரியா? இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்னதான் ஒரு இன்ஜினியரை வச்சு பிளான் பண்ணாலும் இன்ஜினியர் போய் செங்கலையும் சிமெண்ட்டும் எடுத்துட்டு வந்து கட்ட முடியாது. அதுக்கு எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு யார் தேவைப்படுறா? ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து டெவலப்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒரு வீடு கட்டுறதுக்கு யார் தேவைப்படுறாங்கன்னா எம்ப்ளாயிஸ். சரியா? ஸோ இந்த பேஸ் வந்து கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம். 4வது பேசிஸ் என்னன்னா டெஸ்டிங். இது என்ன வரும்னா, இப்போ 3வது வந்து கோட் எழுதி அந்த சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட் டெவலப் பண்ணி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து இந்த பேசிஸ்ல நடக்கும். எரர், பக்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட், எரர் ரிப்போர்ட்டுங்க 2 கிரியேட் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனிலயுமே டெஸ்டருக்கு ஒரு ஆள் இருப்பாரு. அவரோட வேலை என்னன்னா, டெவலப்பர் கிரியேட் பண்ணி கொண்டு வர சாஃப்ட்வேரை இவங்க செக் பண்ணுவாங்க. இப்ப சிம்பிளா சொல்றோமே, சிம்பிளா வந்து இப்ப நான் வந்து அடிஷனுக்கு ஒரு ப்ரோகிராம் எழுதியிருக்கேன். நான் வந்து டெஸ்டர்ட்ட கொண்டு போறேன். அவர் வாங்கிட்டு இன்புட் கொடுத்து பாக்குறாரு. 5 கொடுக்குறாரு, 2வது 5 கொடுக்குறாரு. அடிஷன் கொடுத்தோன்னே 10ங்கிற ஆன்சர் வருது. திருப்பி என்ன பண்றாரு? 0.5 பிளஸ் 5 அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனா ஆன்சர் அங்க வர மாட்டேங்குது. ஆன்சர் எப்படி வருதுன்னா 5ங்கிற ஒரு ஆன்சரே வருது. ஃப்ளோட்ல வந்து நம்பரை வாங்கிக்கிற மாட்டேங்குது. வெறும் இன்டிஜர்ல முழு எண்ணா மட்டும் வாங்கிக்கிறது. இதை வந்து ரிப்போர்ட் பண்ணி விடுவாரு. கஸ்டமர் வந்து எப்பயுமே வந்து எந்த இன்புட் கொடுத்தாலும் உன்னோட சாஃப்ட்வேர் வாங்கணும், அதுக்கு தகுந்தாப்புல கோட் எழுதிட்டு வா அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் தூக்கி விட்டுருவாரு. அவரோட வேலை என்னன்னா சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டா யூசர் என்னென்ன திங்க் பண்ணுவாரோ, எந்த மாதிரி இன்புட் கொடுப்பாரோ எல்லாத்துக்குமே உன்னோட சாஃப்ட்வேர் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டெஸ்ட் பண்றது தான் அவரோட வேலை. சேம் டைம் எது பக் இருக்கா, எரர் இருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் பண்ண அதை வந்து எழுதிட்டே வருவாங்க. இது வந்து டெஸ்டிங் பேசிஸ். இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம கொண்டு போவோம். ஸோ எல்லா எல்லா கம்பெனிலும் டெஸ்டர் ஒரு ஆள் இருப்பார். அவரோட வேலை என்னன்னா டெவலப்பர் கொண்டு வர சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்றது. இங்கே வந்து இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வீடு கட்டி முடிச்சோடனே நம்ம நம்ம பிளான் படி தான் வீடு வந்திருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணுவார். எப்படியும் பிளான் பண்ணது அவரா இருந்தாலும் உள்ள ஒர்க் பண்ணது வேற ஒரு எம்ப்ளாயிஸ். அப்போ அவங்க கரெக்டா தான் பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத அவர் பிளான் வச்சு செக் பண்ணுவாரா? அதுதான் இந்த டெஸ்டிங் பேஸ். சரியா? இந்த டெஸ்டிங் பேஸ் என்னங்கிற கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும். இந்த 4வது பேஸ் முதல் ரெக்யர்மெண்ட் அனலைஸ் பண்றோம், 2வது டிசைன் பண்றோம், 3வது வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், கோடு டெவலப் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம், 4வது டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கறத செக் பண்றோம். சரியா? லாஸ்ட் வந்து டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். இது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கிரியேட் பண்ண சாஃப்ட்வேரை ரியல் டைம் என்விரான்மெண்ட்டுக்குள்ள விட்டுறோம். ரியல் டைம் என்விரான்மெண்ட் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரி வெப்சைட், அந்த வெப்சைட் அதை வந்து நான் டொமைன் நேம் வாங்கி ரிலீஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அது ஒரு ஆப்பை டெவலப் பண்ணியிருக்கேன்னா பிளே ஸ்டோரோ ஆப் ஸ்டோரோ அதில் விட்டுறணும். அப்பந்தான் யூசர் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் சரியா? இதுதான் வந்து டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் என்னன்னா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலா நான் ஒரு சோப்பு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் சோப்பை கிரியேட் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட வித்ததோட முடிஞ்சு போச்சு. அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி இருக்கும்னா, நான் ஒரு சாஃப்ட்வேரை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுத்ததோட முடிஞ்சிடாது எங்க 2 பேத்துக்குள்ள உறவு. என்னன்னா அந்த சாஃப்ட்வேர் என்னென்ன பிரச்சனைலாம் வருது, என்னென்ன பிரச்சனைலாம் ஃபியூச்சர்ல சந்திக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து கேதர் பண்ணிட்டே வரணும். அவங்களுக்கு நான் மெயின்டைன் பண்ணிட்டே வரணும் கடைசி வரைக்கும். நீங்க வேணா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலோ இல்ல ஒரு ஐடி எம்ப்ளாயா இருந்தாலோ நீங்க வந்து நிறைய இடத்துல கேட்டு பாருங்க. உங்க கம்பெனிக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவங்க வித்துருந்தாங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. சரியா? இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். நம்ம நார்மலா ஒரு வெப்சைட்டும் டொமைன் நம்ம வாங்கி ரிலீஸ் பண்றது, அதே மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சுன்னா பிளே ஸ்டோரோ இல்ல ஆப் ஸ்டோரோ ரிலீஸ் பண்றது. சேம் டைம் இங்க ஒரு பில்டிங், நம்ம இன்ஜினியர் வச்சு ஒரு பில்டிங் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட அவங்க வேலை முடிஞ்சது. அதுல வர சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் அவங்களும் வந்து கேதர் பண்ணிட்டு அதை வந்து இப்போ ஏதாவது ஒரு விரிசல் விழுந்திருக்கு அந்த மாதிரினா அதே இன்ஜினியர் தான் அவங்க கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸை விட்டு வேலை பார்க்க விடுவாங்க. நீங்க வேணா பார்த்துருப்பீங்க. அது என்னது, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கும் ஒரு ஆள்லாம் வச்சிருக்க ஒரு ஆள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஹோல் அப்பார்ட்மெண்ட்டுக்குமே வந்து கீழே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து எந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க போய் பார்ப்பாங்க. சரியா? எலக்ட்ரிஷியனா இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன இடத்துல கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சாதாரண எம்ப்ளாயா இருக்கட்டும், அதே மாதிரி
பைப் ரிப்பேர் பண்றதுக்கு அப்படிங்கிற எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து அப்பார்ட்மெண்ட்ல மோஸ்ட்லி வச்சிருப்பாங்க மெயின்டைன் பண்றது. அந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. சரியா? இந்த இடத்துலயும் வந்து இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ப்ராடக்ட் வித்ததோட போயிற மாட்டாரு. அதுல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வந்து அவர் அனலைஸ் பண்ணிட்டே வருவாரு. அதே சேம் டைம் அந்த பிரச்சனைக்கு வந்து சால்வ் பண்ணிட்டே வருவார். சரியா? ஸோ இந்த வாட்டர் ஃபால் மாடல் யூஸ் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது? மொதல் விஷயம் என்னன்னா, சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட். இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. 2வது வந்து ஃபிக்ஸ்டு ரிக்வெஸ்ட். இதுல இருக்கிற எல்லா ரிக்வெஸ்ட்டுமே ஃபிக்ஸ்டு. எதுவுமே மாறப் போறது கிடையாது. அதே மாரி ரிலீஸ் டேட்டு, காஸ்ட் டிட்டர்மைன்டு. இந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ண டேட் நமக்கு தெரிஞ்சிரும். அதே மாரி அமௌண்ட்டுமே ஃபிக்ஸ்டு. இவ்வளவுதான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ ரிக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் நம்ம அந்த சாஃப்ட்வேருக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத எழுதி வச்சதுக்கு அப்புறம் அதை டாக்குமெண்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பேஸ் ஆரம்பிக்கும். அது வந்து சிஸ்டம் டிசைன். அவங்க டிசைன் பண்ணிட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அது இம்ப்ளிமெண்டேஷன் கொடுப்பாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன கோடுலாம் அவங்க டெவலப் பண்ணாங்க அப்படிங்கறது அதை ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி 4வது டெஸ்டிங் கொடுப்பாங்க. டெஸ்டிங்ல அவன் பார்த்துட்டு கோடுலாம் கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டெஸ்ட் ரிப்போர்ட் எரர் ரிப்போர்ட்ல அவன் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி லாஸ்ட் வந்து மெயின்டைன் டிப்ளாய்மெண்ட் போகும். இந்த மாதிரி ஒரு பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பேஸ் இருக்கு. அதனால இடையில எந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படினாலும் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இந்த வாட்டர் ஃபால் மாடலோட அட்வான்டேஜ். சரியா? என்னதான் அட்வான்டேஜா இருந்தாலும் இதுக்கு கீழே சில தப்புகள் இருக்கதான் தெரியும். அதாவது டிஸ்அட்வான்டேஜ். சரியா? பிக் பேங் அப்ரோச் இது ஒரு பெரிய அப்ரோச். சரியா? அதே மாதிரி கேனாட் அக்செப்ட் சேஞ்ச். இப்ப இடையிலே வந்து நான் ஏதோ ஒரு மாத்த சொல்றேன் அப்படின்னா அதை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப நான் வந்து சிம்பிளா சொல்றேனே, நான் வந்து நான் சாஃப்ட் டெவலப் பண்ண கொடுத்துட்டேன். அது இப்ப எங்க நிக்குதுன்னா அந்த கம்பெனில வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிக்வயர்மெண்ட்ஸ் கேதரிங் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி சிஸ்டம் டிசைன் முடிஞ்சிருச்சு. 3வது இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. கோட் எழுதிட்டு இருக்காரு. நான் வந்து இப்ப உட்காந்துட்டு என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து லாகின் பேஜுக்கு அப்புறம் ஒரு சின்ன குட்டி அனிமேஷன் வரணும். எங்க கம்பெனி பத்தின ஒரு வீடியோ வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றேன். அவர் சொன்னோன்னு எனக்கு வந்து அந்த கோடில் எழுதி கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? சிஸ்டம் டிசைனிங் ஒரு குரூப். அந்த குரூப் போய் சொல்லுவாரு. இவர் இப்படி கேட்கிறாரு. நீங்க ஏதாவது ரெடி பண்ண முடியுமா? கேட்பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, டிசைனை மறுபடியும் மாத்துவாங்க. மாத்திட்டு முன்னாடி இருக்கிற அவங்களுக்கு முன்னாடி ஒரு குரூப் இருக்கு. என்ன குரூப்பா? ரிக்வயர்மெண்ட் கேதரிங். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோ அனிமேஷனுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற அவங்க கேதர் பண்ணி கொடுப்பாங்க. 2வது குரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது எந்த இடத்துல மாத்தணும் அப்படிங்கிற டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. 3வது தான் கோடு டெவலப் பண்ற இடத்து அவர்கிட்ட வரும். அவருக்கு தான் எந்த இடத்துல கோடு எழுதுங்கிறது தெரியும். இந்த மாதிரி நான் இடையில ஏதாவது இடத்துல சின்ன செஞ்சு கொடுத்தாலும் அதை மாத்துறதுக்கு மீதி 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. இதுதான் இந்த இடத்துல இருக்க பிரச்சனை. அதே மாதிரி டாக்குமெண்ட் டிரைவன் ப்ராசஸ். இது வந்து கம்ப்ளீட்டா இந்த வாட்டர் ஃபால் மாடல் வந்து ஒரு டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதே மாதிரி நோ கிளைண்ட் ஃபீட்பேக். ஒரு இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம், கீழே வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம், அங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது அப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எதுவும் சின்ன எனக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா அதை மாத்துறது இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுல ரிலீஸ் பண்ற டேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதை ஒரு பேஸா நம்ம போய் போய் கண்டுபிடிச்சு மாத்திரம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். சரியா? சரி, எங்க இந்த வாட்டர் ஃபால் மாடல் யூஸ் பண்ணலாம்? ரிக்வயர்மெண்ட் கான்ஸ்டன்ட். வேற ஒன்றும் கிடையாது. நான் இதுதான் யூஸ் பண்ண போறேன், எனக்கு இதுதான் வேணும், இந்த லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ண போறேன், இதை தான் டிசைன் பண்ண போறேன். ரியல் டைம் என்ன சொல்லணும்னா, இப்ப நான் ஒரு வீடு கட்ட போறேன்னா இந்த மண்ணு தான் யூஸ் பண்ண போறேன், இந்த செங்கல் தான், இந்த சிமெண்ட் தான் அப்படிங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும். அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். 2வது ப்ராஜெக்ட் ஷார்ட். காமர்ஸ் வெப்சைட்ங்கிற ரொம்ப ரொம்ப பெரிய வெப்சைட். இப்ப நார்மலா நான் வந்து ஒரு பட்டாசு கடைக்கு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் ரெடி பண்ண போறேன்னு அது ரொம்ப ரொம்ப சின்னது. அப்போ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல வாட்டர் ஃபால் மாடல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லாங் டைம். இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு வந்து நார்மலா 6 மாசத்துல நான் இந்த ப்ராஜெக்ட் முடிப்பேன். ஆனா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்த அந்த முதலாளி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கொடுத்துருக்காரு அப்படின்னா பிரச்சனையே இல்லாம போயிடும். என்னென்ன சேஞ்ச் சொன்னாலும் அதை நான் மாத்திக்கிட்டே வருவேன். ஏன்னா 2 வருஷம் டைமிங்ல அதனால மாத்திக்கலாம். அதே மாதிரி டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்ஸ்டன்ட். அதுல என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். டூல்ஸோ டெக்னாலஜிஸோ என்னென்ன யூஸ் பண்ணி இந்த இந்த கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து நிலையான இருந்தா மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிள். வேற எந்த இதை வச்சும் இந்த வாட்டர் ஃபால் மாடல் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பழைய மாடல். இதுல இருக்கிற மெயின் பிரச்சனையே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா அதை மாத்துறதுக்கு எல்லாமே நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ல இப்பவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பட்டாசு கடை பில்டிங் சாஃப்ட்வேர்,
சூப்பர் மார்க்கெட் பில்லிங் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ப்ராடக்ட் அதை ஆட் பண்ணிட்டு அதை பில்லு கொடுக்குறது அவ்வளவுதான். அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல இந்த வாட்டர் ஃபால் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த வாட்டர் ஃபால் மாடல் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சு, புரியல, இந்த இடத்துல சந்தேகமா இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் இதனால பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும், அதே மாதிரி ஈஸியாக கிளியர் பண்ணட்டும். சேர்ந்து படிப்போம். வர்ற டிசம்பர் பேட்ச் நெட் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்றோம். சேர்ந்து கிளியர் பண்றோம். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் பாருங்க. ஏன்னா உங்களுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அதுல வாட்டர் ஃபால் மாடலுங்கிறது மேக்ஸிமம் இருக்கும். எல்லா காலேஜ்லயும் இந்த சிலபஸ்ல வச்சிருப்பாங்க இந்த மாடல். சரியா? ஸோ மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் இதை வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ண எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.